லோ மக்களே, நம்மளும் அந்த மேகங்கள் தாண்டி போன மலையோட உச்சிக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பனி மேகத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கேமரா ஆங்கிள் இருந்து. நாங்கள் பனிக்குள்ளே தான் இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ரோடு பயங்கர ஈரமாக இருக்குது. சுத்த எலக்ட்ரிக் வேலி போட்டிருக்காங்க. இங்கே யார் வருவான்னு எலக்ட்ரிக் வேலி போட்டிருக்காங்கன்னு தெரியல. பெரியவர் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதான் சொல்லுவோம், அந்த கோடு போட்ட பூனையா இல்லைன்னா புள்ளி வச்ச பூனையான்னு தெரியல. அது ஏதோ ஒன்று வரும் போல இருக்குது. அதனால் வேலி எலக்ட்ரிக் வேலி போட்டிருக்காங்க. சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ஆனால் அதிகமாக கூட்டம் இல்லை. நான் எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம தனியாக டிராஃபிக் இல்லை, வாகன புகை சுவாசிக்கிற அவசியம் இல்லை. சுற்றி மழை, நல்ல காற்று. ஒரு 2 மணி நேரம் போனோம்னா நம்ம லங்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம சிட்டிக்குள்ளேருந்து இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே போகும்போது இந்த இயற்கை காற்றை சுவாசித்தோம்னா நம்ம லங்ஸ் எல்லாம் நல்லாவே க்ளீன் ஆகிடும். எங்கள் அப்பாட்ட வேணாலும் கேளுங்க, அவர் அதான் சொல்லிட்டு வர்றாரு. இந்த ட்ராவலை விட இந்த காற்றுக்காக தான் நான் வந்தேன்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி மலை காடு இதெல்லாம் பிடிக்கும், அதனால் நான் வந்தேன். உங்களுக்கு எப்படிப்பா இருக்குது? கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துக்கலாம், கரும்புகை சுவாசிக்காமல் இருக்கலாம், நல்லா லங்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். என்னம்மா? ஜில்லுன்னு காற்று நல்லா ஊட்டி மாதிரி இருக்கு. ஊட்டி மாதிரி ஒரு மினி ஊட்டி, மினி கொடைக்கானல். இது வழியாக போனால் கொடைக்கானலும் போயிடலாம். இன்னும் 60 கிலோமீட்டர் கொடைக்கானல் வரும். ஆமாம். எந்த ஒரு வண்டி சத்தம், ஆரன் சத்தம், நம்ம ஆனால் ஆரன் கொடுத்தா ஆகணும் ஆப்போசிட் வரவங்களை எச்சரிக்கை பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த 99ங்கிற ஆரன் இல்லாமல் அமைதியாக இங்கே பாருங்கள். இப்போ வரைக்கும் யாருமே வரல. நாங்கள் மட்டும் தனி கண்ராஜா மாதிரி போயிட்டுருக்கோம். ஆமாம். வால்பாறை தான் ஒரு காலத்தில் ஃபேவரட் பிளேஸாக இருந்தது. ஆனால் இப்போ அங்கே போகணுன்னா டிராஃபிக்கு, இ பாஸு ஏகப்பட்டது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக இது ஒரு குட்டி வால்பாறை மாதிரி இருக்குது. கொஞ்ச காலம் எல்லோரும் இப்படி வீடியோ எடுத்து போட்டோம்னா அப்புறம் இதுவும் அதேமாரி ஆகிடும். என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் இந்த மாதிரி மலை பிரதேசம்லாம் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் குப்பைகளையும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸையும் தவிர்த்துருங்க. நம்ம தான் சொல்கிறோம், நம்ம உருவாக்கட்டியும் பரவாயில்ல, அழிக்காமல் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போனால் அதுவே போதும். வந்துட்டோம் மக்களே, பன்றிமலை வந்துட்டோம். இப்போது இங்கே பார்த்த லிங்கேஸ்வரர்னு ஒரு கோவில், அந்த கோயிலுக்கு தான் இப்போது போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். எளிது வண்டி வரல. ஏதோ ஒரு பக்கம் ரிவர்ஸ் போயிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். வந்துட்டோம் மக்களே. நம்ம பின்னாடி இருக்கிறது தான் லிங்கேஸ்வரர் கோவில். செருப்பு இங்கே போட்டுக்கலாம். அது மேலே இங்கே பாருங்கள் லிங்கேஸ்வரர், பார்த்துக்குவோம். கண்டினியூ பண்ணுறேன் மேலே போயிட்டு. வந்துட்டோம் மக்களே, குபேர லிங்கேஸ்வரருக்கு மட்டும் வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு மரம் சின்ன வயசில் ஸ்கூலில் பார்த்த ஞாபகம். ஆனால் இது என்ன மரம்னு தெரில. இலையே பூ மாதிரியே இருக்குது பாருங்கள். இலையே பார்க்குறதுக்கு பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. இது இரும்பம்பழம் அப்படின்னாங்க. இதுதான் கோவில். கோவில் நல்லா அமைதியாக, எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அழகாக இருக்கார் குபேரலிங்கேஸ்வரர். பன்றிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக குபேரலிங்கேஸ்வரரை மறக்காமல் பாருங்கள். நான் வயசானவங்க வந்தால் கொஞ்சம் ஏறுறது கஷ்டம், ஏன்னா படி ரொம்ப நீளம் அகலகலமாக கட்டியிருக்காங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. வெய்ய காலத்துக்கு பந்தலும் போடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அந்த வர எக்ஸ்பீரியன்ஸ் அது உண்மையாலுமே பயங்கரமாக இருந்தது மக்களே. ஏண்டா நீ ஏடக்கா
ஏலக்காய் இல்லைம்மா, அது ஏதோ இரும்பம்பழம் அப்படின்னாங்க அந்த பாட்டி. ம் ம் அது ஏதோ இரும்பம்பழம். இதை பாருங்கள், குபேரலிங்கேஸ்வரர் திருக்கோவில். இதோ மக்களே, அன்றிமலை வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஊரே மேகத்துக்குள்ளே மறைஞ்சு கிடக்கு. மேகமா இல்லை பனியா ஒன்றும் தெரியல. உள்ளே வந்துட்டோம். நம்ம எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அவங்களும் டூரிஸ்ட் தான். மேரக்காய், ஆமாம்மா. இங்கே அந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த மேரக்காய் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. நடுவில் காந்தி வச்சுருக்காங்க. இருந்து எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியலையே. யார்ட்டே கேட்போமா? கேட்போம். இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு கோயில் இருக்குது. The next right, then turn left. ஸ்டாப் பண்ணி விசாரிங்க இங்கே யாராவது ஏதாவது இருக்காங்க. வந்துட்டோம் மக்களே, பன்றிமலை மேலே வரையும் வந்துட்டோம். ஃபுல்லாக நம்ம வந்த நேரம் மிஸ்ட்டு கவர் ஆகி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் வெறும் மேகங்களும் பனியும் தான் தெரியுது. அது மேலே வரைக்கும் வாக்கிங் போகலான்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது ஒத்து வரல. இப்போது ஃபுல்லாக மிஸ்ட்டு கவராக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இங்கேருந்து கிளம்புவோம். அடுத்து நம்ம திண்டுக்கல் கோட்டை போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. போகிற உள்ள ஆடலூர்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து கொடைக்கானல் தெரியும்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம், போய் பார்ப்போம். வந்துட்ட மக்களே, பன்றிமலையை தாண்டி இப்போ நம்ம ஆடலூர்ன்ற ஊரை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. காரை நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொடைக்கானல் தெரியாத அளவுக்கு மேகமூட்டம். ஆமாம், கொடைக்கானல் இங்கேருந்து பார்த்தா தெரியும்னாங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஏதாவது கொடைக்கானல் தெரியுதா பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதாக 1-2 பில்டிங் வேணால் தெரியுது. அங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. எனக்கு தெரியுது, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. பார்க்கறக்கு உண்மையாலுமே இந்த இடம் மிஸ்ட்டு இல்லைன்னா அழகாக இருக்கும். ஆனால் மிஸ்ட்டும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே மிஸ்ட்டும் இருக்குது. அதுவும் இந்த மலை எல்லாத்தையும் அப்படியே மூடி பாதுகாத்துட்ருக்கு. யாருக்கிட்டேருந்து பாதுகாக்குது அப்படிங்கிறது. ஆமாம், 2 ஃபால்ஸ் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஆனால் தண்ணி வருதான்னு எங்களுக்கு தெரியலை. இந்த மேகங்கள் இந்த மலையை யார்கிட்டருந்து பாதுகாக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருந்தா இல்லை சூரியன்கிட்ட இருந்தா அப்படிங்கிறத. தெரியுதா உங்களுக்கு? என் மூஞ்சியோட காட்டுறேன். ஏதோ ஆப்போசிட்டில் பூக்கள் இருக்குது. இதெல்லாம் சூரியகாந்தி பூவா? ஏன்ப்பா இதெல்லாம் சூரியகாந்தி பூவா இல்லை காட்டு சூரியகாந்தி பூவாமா இதெல்லாம்? இதோ மக்களே, நம்ம பார்த்துட்ருக்க வியூ பாயிண்ட்டு மேலே பார்த்துட்ருக்கோம். இப்போ அப்படியே தூக்கணும்னா உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பின்னாடி இருக்கிற மிஸ்ட்டு மேகம்லாம் கவர் பண்ணியிருக்கு இந்த ஏரியா. இப்போ பாருங்கள், என்னை சுற்றி மிளகு செடி போட்ட மரங்கள், பனி மூடின மலைகள். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சோம்னா கீழே 10 கீழே விழுந்துடக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா காரில். வா, நான் திரும்பலை. டக்கு கேமரா அந்த ஆங்கிளுக்கு